ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வங்கக் கடலின் அலை வந்தோர் காதில் கேட்கவில்லை. மெரினாவின் அலை மக்கள் அலையினால் மறைந்து போனது. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற ஒரு நிலை. இதுக்கு நம்பிக்கை என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டு பார்க்க துணிகின்றார் ஆண்டவர் இயேசு. சீடர்கள், ஐயோ போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கதறிய போது கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்றார். கடலும் பணிந்தது. வாழ்விலே இன்றைக்கு பலவிதமான அலைகள் எழுந்து மூழ்கச் செய்யும் அளவுக்கு நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. படிப்பாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அல்லது நட்பாக இருக்கலாம். இன்றைக்கு பலவிதமான அலைகள் எழுந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. நம்மை வீழ்த்தி விடுவோமோ, நாம் மூழ்கி போவோமோ, நாம் மீண்டும் எழ முடியாதோ, வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதோ என்றெல்லாம் இன்றைக்கு பல நேரங்களிலே எழுந்து வருகின்ற இத்தகைய அலைகள் நம்மை சவாலாக இருந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த எழுச்சி மிக்க தை மாதத்தினுடைய புரட்சி என்று, மெரினாவினுடைய மிக அற்புதமான எழுச்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த போராட்டங்கள் கூட இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு வயிற்றிலே புளி கரைப்பதாக அமைந்திருக்கின்றது. தங்களது எதிர்காலம் சூனியமாகி போய்விடுமோ என்று நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு இவர்கள் எழுச்சி மிக்கவர்களாக மாறியிருக்கின்றார்கள். நம்பிக்கை ஒன்றையே மிக அற்புதமாய் விதைத்திருக்கின்றார்கள். தாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற நலமான நல்லதொரு எதிர்கால வாழ்வு தங்களுக்கு கிடைக்கும், தங்களால் நல்லதொரு ஆட்சியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும், பாடுபட்டுகின்ற ஒவ்வொரு விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வாழ்வு பிறக்க முடியும், தாங்களும் தங்களது வாழ்விலே தலை நிமிர்ந்தவர்களாய் வாழ முடியும் என்கின்ற அந்த எதிர்நோக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு அற்புதமான நம்பிக்கையோடு எழுச்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது கண்ணுக்கு புலப்படாத ஒன்றாக இருக்கின்றது. அருகிலேயே உடனடியாக எட்டக்கூடிய ஒன்றாய் இல்லை. ஆனாலும் ஐயமற்ற நிலையிலே துணிந்து நிற்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். தமிழகத்திலே மாநில ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. மத்தியத்திலே மையத்தினுடைய ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சிக்கெல்லாம் நாங்கள் அசந்து போக மாட்டோம், இவர்களுடைய அச்சுறுத்துதலுக்கு நாங்கள் தலைவணங்கி போக மாட்டோம் என்று சொல்லுகின்ற இந்த ஒரு எழுச்சியை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை ஒன்றையே தங்களது வாழ்விலே மிக அற்புதமாய் கொண்டு எழுந்து நிற்கின்றார்கள் என்பதனை நாம் படிக்க பார்க்கின்றோம். உண்மையிலேயே மிக அற்புதமான ஆழமான இந்த நல்ல நம்பிக்கை நிச்சயமாய் நிறைவு பெறும் என்பதுதான் உண்மை. நம்பினவர்களை கைவிடாதவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு நம்மிலே மேலோங்குமையானால், எத்தகைய அலைகள் எழுந்தாலும், எத்தகைய ஒரு அச்சுறுத்துகின்ற வாழ்விலே நிலைப்பாடுகள் எழுந்தாலும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த நல்ல அற்புதமான உணர்வு நம்மை தொடர்ந்து வாழச் செய்யும், சவால்களை சந்திக்கச் செய்யும் என்பதுவே உண்மை. இந்த நல்ல நாளிலே எழுந்து போராடுகின்ற இளையவர்களுக்கு இந்த நம்பிக்கையினுடைய நல்ல அற்புதமான நங்கூரமான ஒரு நிலைப்பாடு வாழ்வு சிறக்கும், வாழ்வு மலரும் என்கின்ற இந்த உன்னத செய்தியையே பெற்றுத்தருகிறது. கண்ணுக்கு புலப்படாத காரியத்தை குறித்து ஐயமற்ற நிலையோடு தொடர்ந்து நாம் சவாலோடு பயணப்படுவோமேயானால் வாழ்வினுடைய
நிறைவையும் நலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற இந்த நல்ல எண்ணத்தையே இந்த இறைவாக்கிலே பெற்றுக்கொண்டு வாழ்விலே பயணப்பட அருள் கேட்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமைந்திட ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆமென்.